சுட சுட அப்பம் சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும்னு தமிழுக்கு வந்து பசிக்குதாம் அப்பம். அப்பத பார்த்த உடனே அவ சாப்பிட போறா. இங்க சாப்பிடுறது நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நிறைய பேருக்கு பார்த்தால் அப்பம் சுட தெரியாது. நான் வந்து இலகுவான முறையில அப்பம் சுடுவது எப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கு நான் சுட்டு காட்ட போறேன். அதுக்கு முதல் நாங்கள் அப்பத்துக்கு வந்து எப்படி மா தயார் செய்து எப்படி அப்பம் சுட்டு எடுக்கிறேன்னு சொல்லி நான் சொல்ல போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். என்னண்டு அப்பத்துக்கு மா குழைச்சு அப்படி அப்பம் சுட்டுறோன்னு சொல்லி பாப்போம் வாங்க. இப்ப வந்து இலகுவான முறையில வந்து அப்பத்துக்கு என்னென்ன மா குழைக்கிறேன்னு சொல்லி பாப்போம். அதுக்கு முதல் என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி பாப்போம். பாத்தீங்கன்னு சொன்னால், பச்சை அரிசி வந்து நான் 2 சுண்டு எடுத்து நல்ல வடிவா ஊற வச்சிருக்கிறேன். ஒரு 3 மணித்தியால 4 மணித்தியால நல்ல வடிவா ஊற விடுங்க அரிசிய. 2 சுண்டு பச்சை அரிசி. நீங்கள் வந்து வெள்ளை பச்சை அரிசியும் சேர்க்கலாம். நான் வந்து சிவத்த பச்சை அரிசி தான் சேர்த்திருக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னால், 1/2 சுண்டு கோதுமைமா. அது வந்து அவிக்காத பச்சைமா தான். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா, பாதி தேங்காயை வந்து நான் திருவி வச்சிருக்கிறேன். அதோட தண்ணி ஏன் சொன்னா நாங்கள் வந்து அரிசி விட்டு அடிக்கணும், அதுக்கான தண்ணி எடுத்துக்கிறேன். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் இந்த புளிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் அப்பச்சோடா வந்து போட போறோம். இவ்வளவும் தான் இலகுவான முறையில நாங்கள் அப்பத்துக்கு வந்து மா வந்து தயார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்கள் ஊற வச்ச அரிசிய நல்லபடியா இருக்க தண்ணி அப்படி வடிச்சுட்டு, எங்களுக்கு வேலை விடணும்னு இல்லை, நார்மலா அப்படி கையால் எடுக்கவே தண்ணி வந்து வடிஞ்சிட்டு அதை வந்து மிக்சி கப்ல போட்டு அதோட கொஞ்சம் தண்ணியை மட்டும் நல்லா கூலா வந்து அரைச்செடுக்கணும். அப்பம் வந்து சுடுறதுக்கு நிறைய முறையில் இருக்கு. இந்த அப்பத்துக்கு வந்து மா குழைக்கிறது, சில பேர் வந்து குறுநல் எடுத்து அதை வந்து அவிச்சு அதை காய்ச்சி எல்லாம் செய்யணும். இப்ப வந்து இலகுவான முறையிலேயே நாங்கள் வந்து அப்பம் வீட்டிலேயே வந்து சுடலாம். கஷ்டப்பட தேவையில்லை. சில பேருக்கு வந்து அப்பம் உண்மையாவே சுட தெரியாது. அவைகளுக்காண்டி தான் இப்படி இலகுவான முறையில நான் அப்பம் என்னென்று சுடுறேன்னு சொல்லி காட்டுறேன். இப்ப வந்து அரிசி எல்லாமே மிக்சி கப்புக்கு வந்து போட்டுட்டேன். இனி இதுக்குள்ள வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கூலா வந்து அரைச்செடுக்கணும். எங்களுக்கு வந்து மாவா எல்லாம் தேவையில்லை, கூலா வந்து அரைச்செடுத்தாலே போதும். எங்களுக்கு இவ்வளவு தண்ணியுமே காணும். இந்த அரிசியோட வந்து தண்ணி நிக்குது. அப்ப அடிச்சு வேற நல்லா கூலா வேற. இப்ப இதை அடிச்சு எடுத்துட்டு பார்ப்போம். இப்ப வந்து அரிசியை வந்து நல்லா கூலா அரைச்சு எடுத்துட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எங்களுக்கு வந்து இப்படி தொட்டு பார்த்தா தெரியும், அந்த குட்டி குட்டி குருணி வந்து இருக்கு. அப்பதுக்கு வந்து குருணி போடுறதானே, அதுக்காண்டி நாங்கள் இப்படி அரைச்செடுத்தோம்னு சொன்னாலும் எங்களுக்கு குட்டி குட்டி குருணி வந்து வரும். இதை நாங்கள் எந்த பானைக்கு வந்து அப்பத்துக்கு வந்து குழைக்க போறோமோ அதுக்கு வந்து அப்படியே விடுவோம். இப்ப வந்து நாங்க அரிசி அரைச்சு ஊத்தியாச்சு. இப்ப அதே கப்ல வந்து நாங்க எடுத்து வச்ச தேங்காய் பூவை அரைச்செடுப்போம். இதுக்கு வந்து கணக்கு தண்ணி விட தேவையில்லை, ஒரு சொட்டு தண்ணி விட்டு அரைச்செடுப்போம். இவ்வளவு தண்ணியுமே காணும். இதையும் அரைச்செடுத்துட்டு பார்ப்போம். இப்ப வந்து தேங்காய் பூவுமே அரைச்செடுத்து கொண்டு வந்தாச்சு. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இல்ல பட்டு போல அரைச்செடுக்கணும். பாத்தீங்களா, நல்ல பட்டு போல கொஞ்சம் தண்ணி விட்டு சூப்பரா அரைச்செடுத்தாச்சு. இதையுமே நாங்க அரிசியை அரைச்சு ஊத்தினா அந்த பானைக்குள்ளேயே அப்படியே ஊத்துவோம். இப்ப வந்து தேங்காய் பூவுமே அரைச்செடுத்து போட்டாச்சு. இனி வந்து நாங்கள் எடுத்து வச்ச அரைச்சுண்டு கோதுமைமா அதையுமே இதுக்குள்ள போடுவோம். அதோட வந்து அப்பச்சோடா, எங்களுக்கு வந்து புளிக்கிறது கட்டாயம் வந்து அப்பச்சோடா வந்து போடணும். அப்பதான் மா வந்து கொஞ்சம் புளிக்கும். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அப்பத்துக்கு வந்து கல்லு வந்து விடுவினமே சொன்னா, அந்த புளிக்கிறதுக்காண்டி கல்லுண்டா அப்புறம் நிறைய கல் விடுறதுல ஒரு சொட்டு ஒரு இத்தனை கல் வந்து விடுவினமே சொன்னா, இந்த அப்பம் வந்து இந்த அப்பம்மா வந்து புளிக்கு பண்றதுக்காண்டி இப்ப வந்து நாங்கள் அப்பச்சோடா போடுவோம். இப்ப அப்பச்சோடாவும் போட்டாச்சு. ஒரு அரைக்கரண்டி அப்பச்சோடா போட்டா காணும். இதை வந்து நீ நல்ல வடிவா குழைச்செடுக்கணும். இப்ப வந்து நாங்க தேங்காய் பூ கோதுமைமா அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி
எல்லாம் சேர்த்து நல்ல வடிவா குழைச்செடுக்கணும். கையால தான் குழைச்செடுக்கணும், அப்பதான் நல்லது. கரண்டியை விட கையண்டா தான் நல்லது. நல்ல வடிவா குழைச்செடுக்கணும். சொன்னா அந்த கோதுமை மாவு வந்து அந்த கட்டி வட்டி இருக்கும், அதால வந்து நல்ல வடிவா கையாலேயே குழைச்செடுக்கணும். நாங்க கையால குழைச்செடுத்தா மாவு வந்து நல்லா புளிக்கும். நீங்க பாருங்க, கூடுதலா தோசை இட்லி அப்பதுக்கெல்லாம் கையால தான் குழைப்பினேன். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிமா? நல்ல வடிவா குழைச்செடுத்தாச்சு. இனி வந்து இப்படியே நாங்க மூடிட்டு குறைஞ்சது 6 மணி தியாலத்துக்கு கூட தான் நாங்க புளிக்க வைக்கணும். நாங்க 5 மணி தியாலம் அப்படி எல்லாம் புளிக்க வச்சோம்னு சொன்னா சில நேரம் வந்து மா வந்து புளிக்காது. நாங்க 6 மணி தியாலத்துக்கு மேல வந்து புளிக்க வச்சுட்டு அப்ப சுட்டா சூப்பரா வரும். அப்பா நாங்கள் வந்து இப்ப காலமா வந்து மாவை குழச்சி வச்சுட்டு நாங்க பின்னேரம் தான் சுட போறோம். மேன் சொன்னா இரவு சாப்பாட்டுக்காண்டி அப்பம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப பின்னேரம் சொன்னா எல்லாருமே வீட்டை நிப்போம். அதால வந்து அப்பம் வந்து சுட சுட சாப்பிடணும், அப்பதான் டேஸ்டா இருக்குமென்னு தான் பின்னேரம் சுட போறோம். இனி வந்து நாங்க மாவை மூடி வச்சுட்டு நாங்கள் அப்பம் சுடைக்க பார்ப்போம். அப்பம் அந்த அப்பத்துக்குரிய மாவு வந்து எப்படி புளிச்சிருக்கு, அப்பம் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப வந்து நாங்கள் அப்பத்துக்கு வந்து மா வந்து ஏற்கனவே நல்ல வடிவா கரைச்சி வச்சுக்கலாம். அந்த மா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். புளிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா புளிச்சு பொங்கி இருக்குமா, பாத்தீங்களா எப்படி பொங்கி இருக்குன்னு சொல்லி. இது வந்து நல்ல வடிவா இருக்க கரைச்சி விடணும். கரைச்சிட்டு இதுக்கு நாங்க உப்பு போடுவோம், தேவையான அளவு உப்பு. இல்ல கட்டி பதத்துல இருக்குது. இப்ப வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல வடிவா கரைச்சிருப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மா வந்து கொஞ்சம் கட்டி பதத்துல தான் இருக்குது. நாங்கள் இதுக்குள்ள வந்து கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு கரைச்சிருக்கணும். அதுக்கு முதல்ல நாங்க தேங்காய் பாலை வந்து புளிஞ்சு எடுத்து முதல் வாரம் அந்த கட்டி பால் எடுத்து நாங்க பிரிம்பா வச்சுட்டு அந்த கப்பி பால்ல தான் நாங்க இந்த மாவை வந்து கரைச்சிருக்க போறோம். கொஞ்சம் தண்ணியா இருந்தா பால் விட்டு கிடைக்க தேவையில்லை. இது பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கட்டியா தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தோசை சுடுற மா மாதிரி இருக்குது. அங்களுக்கு அப்பத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணியா தான் தேவை. அதால வந்து கொஞ்சம் கப்பிப்பால் சேர்ப்போம். அதுக்கு முதல்ல கட்டிப்பாலை புளிஞ்சு எடுத்துட்டு கப்பிப்பாலை சேர்ப்போம். நான் வந்து ஒரு பெரிய தேங்காய் திருவி வச்சுக்கிறேன். இதை வந்து நல்லபடியா மிக்சி கப்புக்கு போட்டு அடிச்சோம்னு சொன்னா நல்ல கட்டி பாலா வரும். அப்பத்துக்கு வந்து தண்ணி பால் வந்து விடக்கூடாது, விட்டா அதுக்கு ஓடிடும். கட்டி பால்னா தான் அது நடுவுக்குள்ள அப்படியே நிற்கும். இப்ப வந்து இந்த தேங்காய் பூக்குள்ள கொஞ்சம் தண்ணி விடணும். ஆக நிறைய தண்ணி விடக்கூடாது. இந்த தேங்காய் பூ நாங்க எவ்வளவு போட்டுக்கிறோமோ அதுல வந்து காவாசி தண்ணி விட்டு அடிச்சா அப்படி நல்ல கட்டி பாலா வரும். இதை கொண்டு போய் நல்ல வடிவா அடிச்சு எடுத்துட்டு வாரு. வந்து தேங்காய நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. தேங்காய் இந்த தண்ணி வந்து தெரியக்கூடாது, தேங்காய்க்கு நாங்க விட்டதுன்னு சொல்லி இப்படி இருக்குன்னு சொல்லி. இல்ல பட்டு போல அரைச்சு எடுத்துட்டு இதைத்தான் நாங்க இறுக்கி புளிஞ்சு அந்த கட்டிப்பாலா எடுக்க போறோம். முதல்ல வந்து நான் கையால புளிஞ்சு கொஞ்சம் தேங்காய் பூவை இங்கால வைப்போம். அது நல்லா செத்தல் தேங்காய்ன்னு சொன்னா நல்ல பாலம் வந்து நல்ல தடிப்பா இருக்கும். இப்ப வந்து வடிச்சு விடுவோம் ஒரு சட்டிக்குள்ள. பாருங்க இவ்வளவு கட்டியா இருக்குன்னு சொல்லி. பால் வந்து வடிக்கவே கஷ்டமா இருக்கு. சொன்னா அவ்வளவு கட்டி பால். இப்படி பால் தான் போடணும் அப்பத்துக்கு. அப்பதான் அப்பத்து அந்த நடு குழியில நிக்கும். அப்ப வேண்டா எல்லாருக்குமே பிடிக்குமே. மிக நிறைய பேருக்கு வந்து சுட தெரியாத இல்ல, சுடுற இல்ல. சாப்பிட ஆசையா சுட தெரியாதால பிரச்சனை. எனக்கே ரொம்ப பிடிக்கும் அப்பம். ஆனா அதுக்காக கணக்க சாப்பிட மாட்டேன். இது அப்பத்துல வந்து நிறைய சொல்லலாம் தானே. வரும் அப்பம், முட்டை அப்பம் வந்து நல்ல கட்டி பாலா அப்பத்துக்கு வந்து புளிஞ்சு வச்சுக்கிறேன். பாருங்க இல்ல தடிச்ச பாலா. இனி வந்து இங்கால பாத்தீங்க சொன்னா கொஞ்சம் கப்பி பால் புளிஞ்சு வச்சிருக்கிறேன். நான் சொன்னேன் இந்த மாவு கொஞ்சம் தடிப்பா இருக்குதானே, அதுக்கு விட்டு நான் கலக்க போறேன். சொன்னா எங்களுக்கு வந்து அப்பத்துக்கு வந்து இப்படி இருக்க கூடாது, கொஞ்சம் தண்ணி தம்மியா இருந்தாதான் நாங்கள் விட்டு சட்டிக்க சுட்டு இருக்க நல்லா இருக்கு. அதால இப்போ வந்து கொஞ்சம் கப்பி பாலா விட்டுட்டு கரைச்செடுப்பேன். நல்ல வடிவா கரைச்சி எடுக்கணும்.
இந்த பருவம் வந்து கணக்கா இருக்குது, இந்த தண்ணி தம்மியா இருக்கு, ஆக தண்ணியும் இல்லாமல் ஆக கட்டியும் இல்லாம இருக்குது. தோசைமான்னு சொன்னா இப்படி நாங்கள் விடைக்க விழும். அந்த புளிச்ச மனம் உனக்கு அப்பமண்டா அப்படித்தான் பாத்தீங்களா? கல்லுகள் புளிச்ச மனம் இருக்கு. இப்ப நாங்க பச்சை தண்ணியை விட்டு இதுக்குள்ள வந்து கலந்தெடுக்கலாம். ஆனா தேங்காய் பால் விடைக்க இன்னும் ஒரு வாசம் வேற நல்லா இருக்கு. இனி வந்து அடுப்பை மூட்டிட்டு அப்பத்தை வந்து சுட்டெடுப்பா. அடுப்பு வந்து இப்ப மூட்டியாச்சு. அடுப்பு வந்து அப்பத்துக்கு வந்து நல்லா எரியக்கூடாது, கொஞ்சம் தணல் வரணும். அதுக்காண்டி வந்து வேலைக்கு கொஞ்சம் மூட்டி விட்டுக்கிறேன். கொஞ்சம் எரிஞ்சு கொஞ்சம் மெல்லிசாயிரி மெல்லோ அப்ப நாங்க தூக்கி சட்டியை வச்சுட்டு சூடாக்கிட்டு அப்பமா என்ன சொல்ற அப்பத்துக்கு மாவை வந்து சட்டிக்கு ஊத்திட்டு நாங்கள் வந்து அப்பம் சுட்டு எடுப்போம். சரியா? அப்பத்துக்குரிய கட்டி பால் வந்து நான் பிழிஞ்சு வச்சுக்கிறேன். இதுல வந்து நான் இப்ப அரைவாசி பால் எடுக்க போறேன். என்ன சொன்னா நாங்கள் எவ்வளவு அப்பம் சொல்றோமோ அவ்வளவுதான் பால் விடணும். அப்ப வந்து அரைவாசி பாலை முதல்ல எடுத்து வைப்போம் சட்டிக்குள்ள. அரைவாசி பால் வந்து ஒரு சட்டிக்கு எடுத்துட்டேன். இப்ப இதுக்குள்ள வந்து நான் கொஞ்சம் இந்த அப்பத்துக்குரிய மாவை எடுத்து வந்து கரைச்சி வச்ச மாவில எடுத்து கொஞ்சம் மஞ்சள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குண்டு கரண்டியால அரைவாசி மாத்தான் விட போறேன் பாலுக்குள்ள. நான் வந்து அரைவாசி பால் தான் எடுத்து வச்சுக்கிறேன். பாத்தீங்களா? கொஞ்சம் பாலா எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப இந்த மாவை விடையக்க இந்த பால் வந்து நல்ல தடிப்பா வரும். அப்ப வந்து நாங்க அப்பத்துக்குள்ள விடையக்க இந்த பால் வந்து ஓடாது அப்பத்துக்குள்ள, அதுக்காண்டிதான். இப்ப வந்து நாங்கள் மாவை இதுக்க விட்டுட்டு நல்ல வடிவா ஒரு கரைச்சி விடுவோம். இனி வந்து இப்ப அடுப்பு வந்து நல்லா எரிஞ்சு கொஞ்சம் குறைஞ்சிட்டு இனி வந்து நாங்க அப்பச்சட்டியை எடுத்து அடுப்புல வைக்க போறோம். நான் வந்து அப்பச்சட்டி வந்து பிரிம்பா எடுக்கல. நாங்கள் வந்து வீட்டுல வந்து நெடுக பொரிப்போம் தானே. நாங்க இப்ப பொரிக்கிற சட்டின்னு சொன்னா அந்த சட்டி வந்து நல்ல எண்ணெய் பிடிப்பா இருக்கும். அப்ப வந்து ஈஸியா வந்து எங்களுக்கு எடுபடும் என்றதுக்காண்டி நான் எங்கட பொரிக்கிற சட்டியை தான் வைக்க போறேன். அதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊசி வச்சிருக்கிறேன். சட்டி வந்து நல்லா சூடாகட்டும். சட்டி நல்லா சூடாயிட்டு இனி வந்து மாவை வந்து சட்டிக்க விட்டுட்டு நல்ல வடிவா இதால வந்து இப்படி சுத்தி எடுக்கணும். அப்பதான் இந்த கெடை விடும் அப்பா. அடுப்புல அப்படியே விட்டுட்டு நாங்க வந்து தேங்காய் பாலை விட்டுட்டு மூடி விடுவோம். தேங்காய் பாலை வந்து விட்டுட்டு அப்படியே மூடி விடுவோம். அப்ப வந்து நல்லா வெறும்பேறும். அப்படியே மூடிதான் வைக்கணும். அடுப்பை வந்து நல்லா எரிக்க கூடாது, நார்மலா தான் எரியும். சொன்னா நல்லா எரிஞ்சு அடியால் வந்து அப்ப எரிஞ்சிடும். இப்படிதான் எரியணும் இதே கணக்குல. பாருங்க, இதே கணக்குல தான் நெருப்பு வந்து எரிஞ்சோன்று இருக்கணும். ஆக கூட எரிச்சிங்கன்னு சொன்னா அப்பம் வந்து வேக மாட்டது, எரிஞ்சிடும். வந்து சர்க்கரையை போடலாம், சீனியும் போடலாம். நாங்க வந்து சர்க்கரை போட போறோம். சர்க்கரை போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்காண்டி சர்க்கரை மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விடுவோம். அது வந்து இந்த சூட்டுல வந்து கரைஞ்சு அப்படியே இருக்கும். அதுக்கு பிறகு எடுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ரெண்டாவது அப்பமும் சுட்டாச்சு. பாத்தீங்களா? இப்படி அந்த கரை வந்து விட்டு கொண்டு வருதுன்னு பாத்தீங்களா? உங்கள்ட்ட வந்து இந்த அப்ப சட்டி இருக்குன்னு சொன்னா ஈஸி. அந்த கேஸ் அடுப்புல வச்சுட நல்ல வடிவா வரும். அடுப்பு இந்த சட்டியை விட இந்த நோன்ஸ்டிக் சட்டி வந்து நல்ல சொன்னா அது வந்து நல்ல அழுத்தமா இருக்கும். அப்ப சட்டி பக்கண்டு அப்பம் வந்து வரும். இது வந்து வேற பிரச்சனை இல்லை. பாத்தீங்களா? அப்படி வந்திருக்குன்னு சொல்லி இந்த கரை விட்டு வந்திருக்குது. இதை வந்து மெல்லமா தட்டி எடுக்கும். பாத்தீங்களா? அப்படி வந்துட்டு இனி வந்து நாங்கள் எல்லா அப்பத்தையுமே சுட்டு எடுத்துட்டு பாப்போமே. சக்கரை போடணும். சக்கரை போடணும். வெச்ச அப்பத்தையும் பக்கண்டு மாவை விட்டு அடுப்புல வந்து வச்சு விடுவோம். அப்படி பாத்தீங்களா? சட்டியில சூடு இருக்கு. அதனால வந்து பக்கண்டு விட்டுட்டு மாவு சுட்டு எடுக்கணும். சொன்னா இருட்டும் பட்டு கொண்டு வந்துட்டேன். அதனால பாத்தீங்களா? அப்படி வருது. இந்த சூட்டுலயே அந்த கரை வந்து வெந்துடும். நீ வந்து அடுப்புல அடுப்புல வச்சுட்டு பாலை வந்து விட்டுட்டு மூடி விடுங்க. மூடி வைப்பேன். மூடி விடுங்க. சரி, நீ வந்து இதுக்கு சர்க்கரை போடணும். சர்க்கரை போடுங்க. ரைட், ஓகே. இப்ப ஒரு சோடி அப்பம் வந்து சுட்டு எடுத்தாங்க. ஓகே, சூப்பரா இருக்கு பாக்க. நல்ல கரையெல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்கு பாருங்க. அப்படி கலரா இருக்கு பாருங்க, பொன் கலர்ல. இதே வந்து நாங்க அந்த அப்பம் சுடுறதுக்கு வந்து சட்டி வீப்பி நம்ம இந்த சின்ன குண்டால சட்டி அதுல சுட்ட மட்டும் சொன்னா நல்ல சட்டி மாதிரி வரும் அப்பம். சூப்பரா இருக்கு. இனி எல்லாத்தையும் நாங்க சுட்டு எடுத்துட்டு பாப்போங்க.
பாத்தீங்களா அப்படி அப்பம் எல்லாம் சுட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி. இந்தியால அப்பம் சுட்டு கொண்டிருக்கிறேன். நம்ம சுட சுட அப்பம் சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கு பண்ணதானே தமிழுக்கு வந்து பசிக்குதாம் அப்பம். அப்பத பார்த்த உடனே அவ சாப்பிட போறா. இங்க ஒரு சாப்பிடுக்கு நம்மள எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட பார்த்துட்டு நல்ல சர்க்கரை எல்லாம் போட்டு வச்சிருக்குது. அது சாப்பிட பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சர்க்கரையில தொட்டுதான் சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மொறுமொறுப்பா இருக்கேன் இந்த கரையெல்லாம். எதுவுமே இருக்கு அப்ப இந்த ஹோல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல முறுமுறுப்பா இருக்கும் அந்த கரையெல்லாம். பாவம் சாப்பிட்டு காட்டுவாங்க அந்த கரையெல்லாம் எடுத்து. பாத்தீங்களா நான் இஞ்சால அப்பம் சுட்டு வச்சு கொண்டே இருக்கிறேன். அங்கால தமிழ் வந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறா. மலமலன்னு சுடணும் அப்பம். நல்லா இருக்கும். எப்படி அந்த சத்தம் இருக்கு. இந்த அளவு தூவி அப்பம் சுட்டு கொண்டே இருக்கா பாருங்க. பாத்தீங்களா மூடி விடணும். சுட்டதுக்கு சர்க்கரை விடணும். தமிழ் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவங்களுடைய வடிவா சாப்பிடு. என்ன சொல்லுது அப்பம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதான் சொல்றாரு திருப்பி திருப்பி. அப்படி நீங்க சுட்டு கொண்டு நாங்க தமக்குட்டி சாப்பிடுறேன். அப்ப வந்து என்ன சுட்டு முடியல சுட்டுக்கொண்டே இருக்கிறேன். சுட்டு அப்பம் எல்லாம் கொடுத்தாச்சு சாப்பிட சொல்லி. அப்பம் வந்து நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு. நீங்களும் வந்து இப்படியே ஈஸியான அதாவது இலகுவான முறையில வந்து அப்பம் வந்து சுட்டு சாப்பிடலாம். இப்போ வந்து குறுநெல் எடுத்து அப்படி எடுத்தெல்லாம் நீங்கள் அப்பம் வந்து சுட தேவையில்லை. இப்படி இலகுவான முறையிலேயே அப்பம் வந்து சுட்டு சாப்பிடலாம். நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோட மீண்டும் உங்களை சந்திக்கணும். பாய்.